இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷமாய் இருப்பவர்கள் என்று மற்ற மொழிபெயர்ப்புகளில் நாம் வாசிக்கலாம். நம் நம்பிக்கையை நாம் பல காரியங்களிலே வைக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவரை நம்புகிறதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம் நம்பிக்கைக்கு உரியவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும். நம் தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவரை நம்புகிறதற்கு நாம் முதலிடம் தரும்போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம் வாழ்வில் எல்லா நாளும் நாம் ஆண்டவரை நம்ப கற்றுக்கொள்வோம். அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவர் மாறாதவராக என்றென்றும் நம்மோடு கூடவே இருக்கிறவர். ஆண்டவரை நம்பி இருக்கும் போது அவர் நம்மை விசாரிப்பதையும் நம்மை பராமரிப்பதையும் நம்மை வழிநடத்துவதையும் நாம் அறிந்து கொள்வோம். வேகமாக தண்ணீர் வரும் நயகரா நீர்வீழ்ச்சியின் நடுவிலே 2 பக்கமும் கயிற்றை கட்டி அதன் மேல் ஏறி நடந்து ஒருவர் மிகவும் பிரபலமானார். பல இடங்களிலிருந்து அவர் கயிற்றின் மேல் நடப்பதை பார்ப்பதற்காக மக்கள் வந்திருந்தார்கள். அவர் அந்த கயிற்றின் மேல் நடக்கும் போது எல்லோரும் கைத்தட்டுவார்கள், சத்தமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். ஒரு நாள் அவர் அங்கு வேடிக்கை பார்ப்பவர்களை பார்த்து, யார் என் தோளில் அமர்ந்து கொள்கிறீர்கள்? உங்களை நான் பத்திரமாக தூக்கி கொண்டு போய் அடுத்த பக்கத்தில் சேர்ப்பேன் என்றார். ஒருவர் கூட அவருடன் செல்ல துணியவில்லை. என்னை நம்புகிறீர்களா என்று கேட்டார். எல்லோரும் ஆம் என்று சத்தமாக பதில் கூறினார்கள். என்னோடு கூட வருகிறீர்களா என்று கேட்டார். எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஒருவர் கூட அவருடன் செல்ல துணியவில்லை. ஒரு சிறு பையன் மட்டும் ஓடி வந்து, நான் உங்களை நம்புகிறேன், உங்களோடு கூட வருகிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதர் அந்த சிறுவனை தோளிலே அமர வைத்து கயிற்றின் மேல் நடந்து சென்றார். பின் அவர், இது என்னுடைய மகன், அவன் மட்டும் என்னை நம்பி ஏறினான் என்றார். மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்த பார்வையாளர்களிடம், நீங்கள் யாராவது என்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டார். யாரும் செல்லவில்லை. அப்பொழுது அங்கு பேட்டி கேட்பதற்காக அவர் மகனிடம் சென்று ஒருவர், எப்படி நீ மட்டும் பயமில்லாமல் சென்றாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன், என் அப்பா என்னை கீழே விழவிட மாட்டார்கள், என்னை பத்திரமாக தூக்கி செல்வார்கள் என்று எனக்கு தெரியும் என்றான். இதுபோல இயேசுவை 100% நம்பலாம். அவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாம் முழுவதுமாக ஆண்டவரை நம்புகிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார் என்று நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கையை இயேசுவின் மேல் வைப்போம். இதை அறிந்துதான் தாவீது 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று கூறினார். பவுலும் கூட 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று கூறினார். நாம் தான் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிற நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே ஆண்டவரை நம்பி வாழும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதை போல நாங்களும் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பவுலை போல அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று ஆண்டவரை உங்களையே நம்பி இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற ஒரு பாக்கியத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே.